எது தப்பு எது கரெக்டுன்னு முடிவெடுக்க தெரியறதுக்கு பேர் அறிவுனா, அந்த முடிவை எடுத்ததுக்கப்புறம் அதோட வாழ ஆரம்பிக்கிறது தான் தைரியம். தைரியம் இல்லாமல் அறிவு இருந்தும் பிரயோஜனம் இல்லை, அறிவு இல்லாமல் தைரியம் இருந்தும் பிரயோஜனம் இல்லை. ஒரு விவசாய நிலத்தை வாங்கி முழு நேரமாக விவசாயம் பண்ணுறதுக்கு இந்த 4 வரி ஏன் பொருந்தும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியலைன்னா இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். நிலம் அப்படிங்கிறது ஒரு இயற்கைங்க. அது மேலே அதிகாரம் செலுத்தவோ அதை ஆளவோ நம்மளால முடியாது. நம்ம உயிரோடு இருக்க வரைக்கும் அந்த நிலத்தை நம்மளுக்கு உரிமையாக்கிக்கலாம், அது மூலமாக பயனடைஞ்சிக்கலாம், அவ்வளோதாங்க. ஒரு மொபைல் வாங்குற மாதிரியோ அல்லது லேப்டாப் வாங்குற மாதிரியோ இவ்வளோ இன்ச் டிஸ்பிளே வேணும், இவ்வளோ மெமரி வேணும்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு நம்ம வாங்க முடியாதுங்க. நம்மளோட தேவையை ஓரளவுக்கு பூர்த்தி பண்ணதுனாலே அந்த நிலத்தை நம்மளுக்கு சொந்தமாக்கணுங்க. இதை விட அது நல்லாயிருக்கு, அதை விட இன்னொன்று நல்லா இருக்குன்னு போனீங்கன்னா நிலம் வாங்கவே முடியாதுங்க. காலம் கடந்து போயிட்டே இருக்குங்க, விலையும் ஏறிட்டு தான் போகுங்க. அதுவும் முதல் முறையாக நிலம் வாங்குறவங்களுக்கு இன்னும் சிக்கலுங்க. இதில் அடிப்படையான ஒரே ஒரு அறிவு நம்மளுக்கு தேவைங்க. எல்லா வகையிலுமே ஒரு நல்ல நிலம் கண்டிப்பாக குறைவான விலைக்கு கிடைக்காதுங்க. அப்படி யாராவது சொன்னால் அது பொய்யுங்க. நல்ல நிலத்துக்கு எப்போவுமே நல்ல ரேட்டு தாங்க. இந்த உண்மையை, இந்த யதார்த்தத்தை நீங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் சீக்கிரமாக நிலம் வாங்கிடுவீங்க. இன்னும் சிம்பிளாக சொல்லணுன்னா, BMW கார் மாருதி கார் ரேட்டுக்கு கிடைக்காதுங்க. மாருதி கார் ரேட்டுக்கு மாருதி கார் தான் கிடைக்கும், BMW ரேட்டுக்கு BMW தான் கிடைக்கும். ரொம்ப சிம்பிளுங்க. திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டைக்கு தெற்க திருமூர்த்திமலை டேம் இருக்குங்க. பரம்பிக்குளம் ஆழியார் ப்ராஜெக்டில் வர்ற ஒரு முக்கியமான அணைங்க. அந்த டேமிலிருந்து சரியாக ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு 5 ஏக்கர் விவசாய பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. ஒரு மிகப்பெரிய அணை, அதுக்கு பக்கத்தில் மலை சார்ந்த இடம். டேமுக்கு இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தென்னந்தோப்புகளுங்க. தென்னந்தோப்புனா சாதாரண தென்னந்தோப்பு இல்லைங்க, செழிப்பான தென்னை மரங்கள்ங்க. இந்த இடத்த சுற்றிலுமே ஒரு அழகியல் இருக்குங்க. டேம்லேருந்து பார்த்தாலே நம்ம பூமி தெரியுங்க, நம்ம பூமியிலேருந்து பார்த்தாலே டேம் தெரியுங்க. ரொம்ப ஃபேமஸான ஒரு சுற்றுலாத்தலம். இது ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டும் கூடங்க. நிறைய சினிமா படங்கள் இங்கே எடுத்திருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு ஏரியாவில் ஒரு 5 ஏக்கர் விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. 4 சைடுமே தென்னை மரங்கள், அதுக்கு இடையில இந்த 5 ஏக்கர் பூமிங்க. தார் ரோடு ஃபேஸிங்காகவே இந்த பூமி இருக்குதுங்க. 5 ஏக்கருக்கு தார் ரோடு ஃபேஸிங் லென்த்தே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 600லேருந்து 650 அடி வருங்க. இந்த ஏரியாவோட முக்கிய பயிர்கள் பார்த்திங்கன்னா தென்னை, வாழைங்க. இந்த 5 ஏக்கரில் இப்போதைக்கு காய்கறி பயிர்கள் போட்டு விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. திருமூர்த்தி டேமை சுற்றிலுமே பார்த்திங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் விற்பனைக்கு நிலமே கிடையாதுங்க. தோப்பு பார்த்திங்கன்னா 70 லட்சம் முதல் 80 லட்சம் வரைக்கும் ப்ரைஸ் போயிட்டுருக்குங்க. இது 5 ஏக்கருமே அருமையான செம்மண் பூமிங்க. பர்ஃபெக்டாக ரெக்டாங்கிள் ஷேப்பில் அமைஞ்சிருக்குதுங்க. வாஸ்துப்படி 100% நல்லா இருக்குங்க. அடுத்த பயிர் போடுறதுக்காக டிராக்டர் வச்சு உழவு ஓட்டிகிட்டு இருக்காங்க. மண் எந்த அளவுக்கு தரமான மண்ணுன்னு நீங்களே பாருங்கள். நல்ல வளமான மண்ணுங்க. எந்த ஒரு பயிர் வச்சாலும் அருமையாக வரக்கூடிய தரமான ஒரு செம்மண் பூமிங்க. மொத்தம் 5 ஏக்கர் ஃபுல்லாகவே சொட்டு நீர் போட்டிருக்காங்க. சொட்டு நீர் பாசனம் மூலமாக தான் தண்ணி பாஞ்சிட்டு இருக்குங்க. மாடுகள் நிறைய வச்சுருக்காங்க. மாட்டுக்கு தேவையான தீவன பயிர்கள் 1/2 ஏக்கர் பக்கம் போட்டிருக்காங்க. இந்த லேண்டை சுற்றிலுமே நிறைய தென்னந்தோப்புங்க. அதுக்குள்ளே ஒரு ஃபார்ம் ஹவுஸுங்க. பாதுகாப்பான ஒரு இடங்க. டேமுக்கு பக்கத்தில், மலைக்கு பக்கத்தில் இருக்கிறனால பாதுகாப்பு குறைவாக இருக்கும் அப்படின்னு நினச்சிடாதீங்க. பாதுகாப்பான ஏரியாங்க. வில்லேஜுக்கு பக்கமாகவும் இருக்குங்க. ஒரே பயிர் போடாமல் நிறைய பயிர்கள் மாற்றி மாற்றி சுழற்சி முறையில் போட்டிருக்காங்க. இது தக்காளிங்க. காய்ப்புக்கு வர்றதுக்கு ரெடியாக இருக்குங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கத்தரி, பூசணி, வெண்டை இந்த மாதிரி காய்கறிகள் மாற்றி மாற்றி போட்டிருக்காங்க. தண்ணீர் வளத்தை பற்றி நம்ம சொல்லவே வேண்டியது இல்லைங்க. தண்ணீர் வளம் நல்லா இருக்கக்கூடிய ஏரியாங்க. இந்த பூமிக்குள்ளே கிணறு, சர்வீஸ் இந்த மாதிரி எதுவும் இல்லைங்க. எம்டி லேண்டாக தான் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. இந்த லேண்டு வாங்கி நீங்கள் கிணறோ அல்லது போரோ போட்டு தென்னை மரம் போடணும்னு நினச்சிங்களா, தென்னந்தோப்பு தான் உங்களோட விருப்பம் அப்படின்னா தென்னந்தோப்பு போடுறதுக்கு 100% பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகக்கூடிய ஒரு பூமிங்க. இல்லை இதே மாதிரி விவசாயத்தை கண்டினியூ பண்ணணுன்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாங்க. நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சு ஃப்யூச்சரில் இதனோட ரேட்டு அதிகமானதுக்கப்புறம் சேல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு இந்த பூமி 100% மேட்ச் ஆகக்கூடிய பூமிங்க. அந்த மாதிரி ஒரு ஏரியாங்க. இந்த பூமி எல்லா தேவைகளுக்குமே யூஸ் ஆகக்கூடிய ஒரு மல்டி பர்பஸ் லேண்டுங்க.
இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா 2 சைடுமே கம்பி வேலி வந்துருங்க. ரோடு ஃபேஸிங்கில் இருக்கிற ஏரியா மட்டும் கம்பி வேலி இருக்காதுங்க. நம்ம தேவைப்பட்டால் போட்டுக்கலாங்க. திருமூர்த்திமலை டேம் ஒட்டியே அமைஞ்சிருக்கிற இந்த 5 ஏக்கர் விவசாய நிலத்துக்கு ஓனர் கேட்குற ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கர் 55 லட்சம் கேட்குறாங்க. இந்த பூமியை சுற்றிலும் இருக்கிற தோப்பு வந்து ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 70லேருந்து 80 லட்ச ரூபா வரைக்கும் விலை முடிஞ்சிருக்குதுங்க. இந்த ஏரியாவுக்கு இது வந்து விலை ரொம்ப கம்மி தாங்க. 55 லட்சம் கேட்குறாங்க. அதுலேருந்து ஸ்லைட்லி நெகோசியபிளுங்க. பூமியை நேரில் வந்து பாருங்கள். கண்டிப்பாக இந்த பூமி உங்களுக்கு பிடிக்குங்க. இந்த ஏரியாவும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. இதே மாதிரி விற்பனைக்கு வந்திருக்கிற நல்ல நல்ல பூமிகளோட தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பார்க்கணுன்னா ஏவி ரியல் எஸ்டேட் அப்படிங்கிற நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்குங்க. ஒருவேளை உங்கள்கிட்ட ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் நீங்கள் விற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். மார்க்கெட் ப்ரைஸுக்கு சேல் பண்ணி தர்றேங்க. இந்த 5 ஏக்கர் நிலம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நேரில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு விசிட் பண்ணுங்கள். இந்த நிலம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு குறைச்சி பேசி வாங்கி தர்றேங்க. நன்றி, வணக்கம்.